Hey makers, welcome back to another video. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புதுசா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி எப்படி உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லோ காஸ்ட்ல பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த STM32 போர்டை பற்றி போட்டிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ESP போர்டை பற்றி போட்டிருப்போம். அண்ட் நம்ம நிறையா வந்து இந்த ஆடியோ வச்சு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணோம். நான் இன்றைக்கி பார்க்க போகிற மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் போர்டாக இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசியாக தான் இருக்கும். நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி ஆஸ் அது எப்படி செட்டப் பண்ணுறது, ஸோ அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அண்ட் எப்பவுமே லாஸ்ட்டாக வந்து ஒரு பிளிங்க் ஸ்கெட்ச் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்தமாரி ஒரு ஸ்கெட்சையும் அப்லோட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ 8010 சீரிஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 8010 சீரிஸில் நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 8010 404 மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதோட காஸ்ட் எப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ₹50 தான் வந்து ஸ்டார்டிங்கில். உங்களுக்கு ஒரு குவான்டிட்டி வேணும் அப்படின்னா ₹50 வந்து இருக்குது. ஸோ பல்காக வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக வந்து ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப லோ காஸ்ட் வந்து பண்ணி இப்போ ஒரு கம்பேரிசனுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஆடினோ நேனோ தானே ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 200 கிட்ட வந்து இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் 200 கிட்ட தானே இருக்கீங்க, நீங்கள் ஐசி போகணும் அப்படின்றது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் பிசிபியாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஆடினோவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ப்ரொஃபஷனலிசமாக வந்து இருக்காது. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் இந்த சிப்பை வந்து யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்மெகா சிப்ஸ் வந்து இப்போ ஈஸியாக வந்து கிடைக்கிறது வந்து கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் ஷார்ட்டேஜ் போகலாம். இந்த சிப்ஸ் வந்து அவ்வளோவா வந்து கிடைக்கிறது வந்து கிடையாது, ஏன்னு தெரியல. ஸோ நீங்கள் இந்த சிப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆடியோ வாங்கி இந்த ஆடியோ தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ காட்ட போகிற 8010 மைக்ரோ கண்ட்ரோலரே என்எஃபாக இருக்கும் ஆர்மி ப்ராஜெக்ட்ஸ்க்கு. நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க, ஃபுல் ஜிபிஐயும் யூஸ் பண்ண மாட்டீங்க, லெஸ்ஸர் ஜிபிஐயும் லெஸ்ஸர் மெமரி தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ காட்ட போகிற 8010 சீரிஸ் மோர் தென் என்எஃபாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 8010 404 யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதோட பின் டீடைல்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8010 404 பார்த்தீங்க அப்படின்னா SMD பேக்கேஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கான் இதில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 பின் SOIC அண்ட் 14 பின் TSSOP இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட்லேயே வந்து சால்வ் வந்து பண்ண முடியும். ஸோ அதையும் நான் வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 பின்ஸ் வரும். நீங்கள் வந்து 8010 404 நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4 KB ஃப்ளாஷ், 256 பைட்ஸ் ஆஃப் SRAM வந்து இருக்கும், அண்ட் 128 பைட்ஸ் ஆஃப் EEPROM வந்து இருக்கும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு மோர் தென் எனஃப். நீங்கள் இந்த ஆடினோவில் இருக்கிறத வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் வந்து பண்ண மாட்டோம். ஸோ இதுவே வந்து மோர் தென் எனஃப். அண்ட் 14 பின் SOIC பேக்கேஜ் அண்ட் கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா 20 MHz வரைக்கும் இருக்கும் ஸ்பீட் ஆஃப். பெரிஃபரல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ பெரிஃபரல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 பின்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து VCC அண்ட் ஒன்று வந்து கிரவுண்டுக்கு வந்து போயிடும். மிச்சம் இருக்க எல்லாமே வந்து நீங்கள் 12 GPA வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 12 தான் வந்து நம்ம 11 வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்க்கு. ஆமாங்க, இதில் வந்து உங்களுக்கு இன்பில் ப்ரோக்ராமர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தனியாக ஒரு ப்ரோக்ராமர் வழியாக தான் வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணணும். ஸோ அதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பற்றி வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா UPDA வந்து யூஸ் பண்ணும். UPDA அப்படின்னா யூனிஃபைட் ப்ரோக்ராமிங் அண்ட் டீபக்கிங் இன்டர்ஃபேஸ். இது உங்களுக்கு வந்து சிங்கிள் பின்னில் வந்து இதை வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ண முடியும். ஸோ மற்ற பெரிஃபரல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஆடியோவில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 சேனல் 10 பிட் ADC வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ADCஸும் ஆப்ஷன் இருக்கும், அண்ட் SPI இருக்கும், UART இருக்கும், ITC இருக்கும். ஸோ நார்மல் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலே வந்து கவர் ஆகிடும். அண்ட் 12 ப்ரோக்ராமிங் லைன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கம்பேர் டு ஆடினோ பார்த்தீங்கன்னா ஆடினோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 டிஜிட்டல் பின்ஸ் அண்ட் 6 அனலாக் பின்ஸ் வந்து கிடைக்கும் நேனோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூவர் பின்ஸ் தான் வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஆனால் காஸ்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மி. ஸோ மோர் தென் ஹாபி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து மோர் தென் எனஃபாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ உங்களுக்கு வந்து 5 வோல்ட்டில் வந்து ஆப்ரேட் வந்து ஆகும். ஸோ இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றது எல்லாமே அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதை ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னேன், இன்பில் ப்ரோக்ராமர் வந்து கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரோக்ராமர் வச்சு தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ அதில் பியூட்டி என்னன்னா அந்த சிப்பை வந்து நம்ம இந்த ஆடினோ நேனோ வச்சு வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ண முடியும். நம்ம இந்த ஆடினோ நேனோவில் வந்து ஒரு கோட் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். கோட் அப்லோட் பண்ணிட்டு அந்த ஹார்ட்வேரில் வந்து சம் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆடினோ மூலிமா UPDA வழியாக 8010 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து நம்மளால் வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆடினோ IDE வழியாக தான் வந்து எல்லாமே வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால ஆடினோ IDEயில் நம்ம ஃபஸ்ட்டு அதை சம் செட்டப்ஸ் வந்து பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த GitHub லிங்க் வந்து போய்க்கோங்க. ஸோ அந்த GitHub லிங்கில் இருக்க ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க.
நம்ம JTAGன்ற ஒரு கான்ஃபிகரேஷன்லேருந்து நம்ம UPDIக்கு வந்து பண்ண போகிறோம். ஸோ அது ஆர்டினோ வழியாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கோட் வந்து அப்லோட் பண்ணோம் ஆர்டினோ நேனோவில். ஸோ அந்த கோட் தான் இது. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து JTAG to UPDI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு INO ஃபைல் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டினோ ஐடி வழியாக வந்து ஓப்பன் வந்து பண்ணணும். ஸோ நம்ம ஆர்டினோ ஐடி போயிட்டு ஃபைல் போய்ட்டு ஓப்பன் வந்து கொடுக்குறோம். ஸோ செலக்ட் பண்ண லொக்கேஷன்லேருந்து ஃபைல் டைப்ஸ் வந்து ஆல் ஃபைல்ஸ் இருக்கா? ஓகே. நீங்கள் இதை வந்து ஓப்பன் வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு ஃபோல்டராக வந்து மூவ் வந்து பண்ண சொன்னோம். எஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து க்ளோஸ் வந்து பண்ணுங்கள் இந்த ஃபைலை. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் அகைன் வந்து டவுன்லோட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து JTAG to UPDI மாஸ்டரில் வந்து ஒரு ஃபோல்டராக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இந்த மிச்சம் இருக்க எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைலுமே வந்து உங்களோட இந்த INO ஃபைல் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு சப்ஸ்கெட்சாக வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபைலுள்ள வந்து போகணும். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி அந்த ஃபைல் இருக்க லொக்கேஷன்லேயே வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ அகெயின் நீங்கள் வந்து ஆர்டினோ ஐடியை வந்து போங்க. ஃபைல் ஓப்பன் JTAG to UPDI. அகெயின் அந்த INO ஃபைலை வந்து இப்போ வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்திருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றி எதுவுமே வந்து வரி பண்ண தேவையில்ல. இந்த ஸ்கெட்சில் வச்சு நீங்கள் JTAG to UPDI வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டினோ நேனோ வந்து எடுத்துக்காங்க. ஸோ ஆர்டினோ நேனோ வந்து நான் என் PC கூட வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சைட் இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணோடனே பிசியில் வந்து கனெக்ட் வந்து ஆகிடும். ஸோ டூல்ஸ் போய்ட்டு போர்ட் போய்க்காங்க. போர்ட் போய்ட்டு COM3 செலக்ட் பண்ணிவிட்டு போர்டு வந்து நீங்கள் வந்து ஆர்டினோ நேனோ யூஸ் பண்ணி ஆர்டினோ நேனோ வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் ப்ரோக்ராமர் பார்த்தீங்கன்னா இதே வந்து வச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் கோடை கம்பைல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கெட்சை வந்து அப்லோட் வந்து கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். கோடு வந்து அப்லோட் வந்து ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கோடு வந்து இப்போ வந்து அப்லோட் வந்து ஆகிடுச்சு ஆர்டினோ நேனோவில். ஸோ இப்போ வந்து இதை வந்து ரிமூவ் வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8090 போர்ட்ஸை வந்து நம்ம ஆர்டினோ ஐடியில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வர போர்ட்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு 8090 போர்ட்ஸ் வந்து இதில் இருக்காது. ஸோ நம்ம தான் மேனுவலாக வந்து இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து போய்ட்டு ப்ரிஃபரன்சஸ் போய்க்காங்க. URL வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வேறு எதுனா URL வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கம்மா போட்டு இந்த புது URL வந்து ஆட் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு டூல்ஸ் போய்க்கோங்க. நீங்கள் வந்து அடுத்து போய்ட்டு போர்ட்ஸ் மேனேஜர் போங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து இங்கே வந்து டவுன்லோட் வந்து ஆகும் நம்ம கொடுத்துருக்க லிங்க்லேருந்து. ஸோ அது எல்லாமே டவுன்லோட் ஆகி முடியட்டும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா மெகா டைனின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மெகா டைனி கோர்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான 8090 போர்ட்ஸுக்கு வந்து இந்த லைப்ரரி வந்து சப்போர்ட் பண்ணோம். வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெகா டைனி கோரை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ரிமூவ்ன்ற ஆப்ஷன் வந்து வந்துருக்கு. இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் வந்து ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம டூல்ஸ் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு போர்ட்ஸ் போய்ட்டு மெகா டைனி கோர்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து இருக்கும் 8090. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 8090 404 நம்ம இப்போ வந்து கோட் ஐசியில் அப்லோட் பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து சொன்னோம் இல்லையா. ஸோ இதை வந்து SMD பேக்கேஜ் தான் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டினோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து USB கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்தமாரி வந்து அதை வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித USB இன்டர்ஃபேஸஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாக அதோட UPDI பின் வழியாக தான் வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இதில் வந்து JTAG to UPDI கோட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டினோ நேனோவில் வந்து ஹார்ட்வேருக்கு வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஹார்ட்வேரில் செட்டப்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்து அந்த 8090 வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8090 அது வந்து SMD பேக்கேஜ் தான் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி அடாப்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து விற்குது. ஸோ இந்தமாதிரி அடாப்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். SOIC 14 to DIP. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டில் வந்து நீங்கள் ஐசிஸை வந்து நீங்கள் வந்து சால்டர் வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிரெட் போர்டில் டேரெக்டாக வந்து கனெக்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்தமாரி வழியாகவும் இந்த ப்ரோட்டோடைப்பிங் வந்து யூஸ் பண்ண முடியும். என்ன கேட்டிங்க அப்படின்னா ப்ரோட்டோடைப்பிங் வந்து இந்த ஆர்டினோ நேனோ யூஸ் பண்ணி முடிச்சிடுங்க.
ஃபைனலாக பிசிபி போகிறப்போ வந்து இந்த 8090 போர்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து அந்த 8090 சிப்பு வந்து இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8090 சிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும். நான் ஆல்ரெடி ஒன்று வந்து யூஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து 3 இருக்குது. ஸோ ஒன்று வந்து வெளியே வந்து எடுப்போம் இப்போது. ஸோ இந்த சிப் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த டிப் அடாப்டர்ஸ்லாம் கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ப்ராஜெக்டாக வந்து இந்த பிசிபி வந்து டிசைன் பண்ணோம். ஸோ இந்த பிசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8010 சிப்பை தான் வந்து நாங்கள் மெயின் எம்சியூவாக வந்து இங்கே வந்து யூஸ் வந்து பண்ணோம். ஸோ இது வந்து இங்கே தான் வந்து இந்த எம்சியூ வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த சிப்பை வந்து நான் இதில் வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன், அந்த 2 எல்இடியுமே வந்து இருக்கும். ஸோ அது வழியாக வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஸ்கெச்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து தேவைப்படாது. ஸோ நம்ம அது ரெண்டுத்துக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் மட்டும் எல்லாத்தையுமே வந்து மவுண்ட் வந்து பண்ணிவிட்டு, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பேசிக் பிளிங்க் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ஸ்கிமேட்டிக் வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஸ்கிமேட்டிக். நாங்கள் வந்து சிம்பிளாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 வோல்ட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா யூபிடிஐ பின் வந்து ஒரு ஜம்பர் போட்டு வந்து வெளியே வந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஃபீச்சர் ப்ரோக்ராமிங்காக. அண்ட் சுவிச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புல் அப் இருக்குது. அண்ட் எல்இடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா புல் டவுன் அண்ட் சீரிஸ் ரெசிஸ்டர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ வேறு எதுவும் ஸ்பெஷலாக வந்து கிடையாது. பட்டன்ஸ் வந்து இருக்குது. PA4 அண்ட் PA5ல பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் PA3, PA2ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஆர்டர் செட்டப்ஸ் எல்லாமே பண்ணோம். இந்த போர்டில் வந்து ஐசி வந்து சால்டர் வந்து பண்ணணும். அண்ட் இந்த ஆர்டினோ வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ஆர்டினோ நேனோலையுமே வந்து நம்ம வந்து சம் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பண்ணோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு வந்து வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டினோ நேனோவை தான் வந்து ப்ரோக்ராமராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் ஹார்ட்வேர் செட்டப்ஸ் வந்து பண்ணணும். ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆர்டினோ வந்து நம்ம JTAG to UPDIல ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது இது வந்து ரீசெட் மோடுக்கு வந்து போகக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீசெட் அண்ட் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ UPDI பின்னுக்கு பார்த்தீங்கன்னா D6 தான் வந்து கனெக்ட் வந்து பண்ணுவோம். ஸோ 8010 UPDI பின் கூட. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4.7K வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் வந்து நம்ம சீரிஸில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா O6 O3 10 மைக்ரோஃபரட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அலுமினியம் கெப்பாசிட்டருமே வந்து யூஸ் வந்து பண்ணலாம். லீடு வந்து நீங்கள் ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் வந்து பண்ணலாம். ஸோ நான் அந்த ஒரு டெஸ்ட் ட்ரிக்காக வந்து டெவலப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நான் இந்த வந்து எஸ்எம்டி காம்பவுண்டே வந்து டேரெக்டாக வந்து பின்லேயே வந்து சால்டர் வந்து பண்ண போகிறேன். கிரவுண்டில் வந்து சால்டர் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் கிரவுண்டு அண்ட் ரீசெட் பின்னில் வந்து நான் வந்து சால்டர் வந்து பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4.7K சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சால்டர் வந்து பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு எஸ்எம்டி ரெசிஸ்டர் தான் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்கேன் 4.7K. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரோட சீரீஸ்லேயே வந்து கனெக்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதையும் வந்து டேரெக்டாக வந்து ஆர்டினோவில் வந்து சால்டர் வந்து பண்ண போகிறேன். ஸோ கிரவுண்ட் லீடை வந்து கிரவுண்டில் வந்து சால்டர் வந்து பண்ணிடணும். அண்ட் தென் இதை பார்த்தீங்க அப்படின்னா D6 அதில் வந்து சால்டர் வந்து பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த லீடை வந்து சால்டர் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து டேப் வந்து அடிச்சிடணும். ஏன் அப்படின்னா இல்லைனா அந்த லீடு வந்து டக்குன்னு வந்து பிச்சுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4.7K ரெசிஸ்டர் சுற்றி நான் டேப் வந்து பண்ணிடுறேன். ஈஸியாக நல்லா வேர் அவுட் ஆகிடும். ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐசி வந்து நம்ம வந்து சால்டர் வந்து பண்ணணும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8010 ஐசியை வந்து சால்டர் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே இப்போ சால்டர் பண்ணிவிட்டு தேவையான மற்ற காம்போனன்ட்ஸுமே வந்து சால்டர் வந்து பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்டி ஐசியை வந்து சால்டர் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். உங்களுக்கு எஸ்எம்டி சால்டரிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா கேர்ஃபுல்லாக வந்து ட்ரை வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசியை வந்து சால்டர் வந்து பண்ணியாச்சு. ஸோ இது கூட இருக்க மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து சால்டர் வந்து பண்ணணும். ஸோ அப்போ அதை வந்து பண்ணிட்டு வந்து பண்ணிடலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்ஸ் எல்லாமே வந்து சால்டர் வந்து பண்ணியாச்சு. 5 வோல்ட் அண்ட் கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆடியோ நானோலேருந்து எடுத்திருக்கேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தனி எஸ்எம்பிஎஸ் வரும். ஸோ 230 வோல்ட் டு 5 வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் அதெல்லாம் வைக்கல. ஸோ அந்த ஒரு பட்டன் நான் ஒரு எல்இடி வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் டேரெக்டாக பிசிக்கு போய்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மேக்கர்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் வந்து எல்லாமே வந்து சால்டர் வந்து பண்ணியாச்சு. ஆடியோவே வந்து கனெக்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ பிசி கூட வந்து கனெக்ட் வந்து பண்ணிடலாம். பிசி கூடயும் கனெக்ட் வந்து பார்த்துட்டேன். ஸோ நத்திங் வில் ஹேப்பன். ஏன் அப்படின்னா நம்ம ஒன்றும் எந்த ஸ்கெட்சும் வந்து அப்லோட் வந்து பண்ணல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போர்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8090 மெகா கோர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சூஸ் வந்து பண்ண சொல்லும் சீரிஸ் வந்து. ஸோ அந்த சீரிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சிப் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கரெக்டாக வந்து செலக்ட் வந்து பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா 8090 404 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து செலக்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கிளாக்கோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 20 மெகாஹெர்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கம்மியான கிளாக் ஸ்பீட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் வந்து கம்மியாக வந்து கன்சம்ஷன் வந்து பண்ணணும். ஸோ பேட்டரி அப்ளிகேஷன்ஸ் வந்து அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிச்சம் எதுவும் பண்ணாதீங்க. போர்ட் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ப்ரோக்ராமர் வந்து JTAG to EPI வந்து செலக்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேசிக் பிளிங்க் கோட் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் PA4 இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுவோம். டேரெக்டாக வந்து நீங்கள் 9, 10 அந்தமாரி போட்டிங்க அப்படின்னா யூஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து பிங்க் PA4 யூஸ் வந்து பண்ணலாம். என்னோட ஸ்கிமேட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PA4 அண்ட் PA5 வந்து நான் எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் PA3 அண்ட் PA2 வந்து நான் பட்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் PA4 வந்து நான் வந்து எல்இடி வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம். ஸோ இங்கே அப்லோட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஆடியோலேயும் வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட பிளிங்க் ஸ்கெட்ச் வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. எனக்கு தெரியலன்னு ப்ராப்பராக. ஸோ அந்த லைட்ஸ் வந்து ஆஃப் வந்து பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிளிங்க் வந்து ஆகிட்டு இருக்கு என்னோட எல்இடி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பட்டன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் நார்மலாக லாஜிக்ஸ் எல்லாமே நார்மலாக நீங்கள் ஆடியோவில் பண்ணுற மாதிரியா வந்து பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து பின் வந்து PA2 வந்து டிஃபைன் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி வந்து கொடுத்துருக்கேன். இதை இப்போ வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ டன் அப்லோடிங் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்டனை ப்ரெஸ் பண்ண எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ செட்டப்பும் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வேறு எதனா கண்ட்ரோலர்ஸ் பற்றி தெரியணும் இல்லைனா அந்த கண்ட்ரோலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் நான் வீடியோ மேக் பண்ணோம்னா கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக போடுங்க. நான் என்னென்னா வந்து மேக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த போர்டை பற்றி வீடியோ வேணாலும் கமெண்ட் வந்து போடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாப்பிங் 54 iOS வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 iOS தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 54 iOS லிட்ரலி பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து அதிகம். ஆனால் போர்டோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இந்த போர்டை பற்றி வீடியோ வேணாலும் கமெண்ட் வந்து போடுங்க. நான் ஃபியூச்சரில் வந்து இந்த போர்டை பற்றி வீடியோ வந்து போடுறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் சண்டே ஒரு வீடியோ பார்க்கலாம்.